بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய தஃப்சீரை, விளக்க உரையை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக சூரத்துல் அலாவுடைய முதல் வசனமாக இருக்கிற சப்யஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற வசனத்தில் சப்யஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான இறைவனை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக என்கிற வசனத்தில் வருகிற தஸ்பீஹ் என்கிற சொல், அது நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தௌஹீதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நமக்கு கற்றுத்தருகிறது, நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது தஸ்பீஹின் வழியாக நாம் அதிலிருந்து மீட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்தோம். அதில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளும் துன்பங்களும் வந்த பொழுது எதிரிகள் அவங்கள கடுமையான சொற்களால் விமர்சனம் பண்ணி அவங்களுடைய மனதை காயப்படுத்திய நேரத்தில், அந்த மாதிரி எல்லா தருணங்கள்லையும் அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன போதனை என்னன்னு கேட்டால், நீங்கள் பொறுமையாக இருங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, பொறுமையாக இருங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, எப்பப்பெல்லாம் தஸ்பீஹ் செய்யுங்கன்னு ஒரு பட்டியலையே அல்லாஹ் சொன்னான். காலையில் செய்யுங்க, சுபுவுக்கு முன்னாடி, சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க, சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி தஸ்பீஹ் பண்ணுங்க, பகலின் இரு ஓரங்களில் நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு நேரங்களை குறிப்பிட்டு கூட நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க என்பதை அதற்கு ஒரு மருந்தாக, நபிகளாருடைய மனக்காயங்களுக்கு துன்பங்களுக்கு அல்லாஹ் ஒரு மருந்தாக, ஒரு தீர்வாக தஸ்பீஹ் செய்வதையே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தஸ்பீஹை பார்த்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள காப்பாற்றுறான். இதை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கலம் 68வது அத்தியாயத்தில் சொல்கிற நேரத்தில் நபிகளாருக்கு பொறுமையை சொல்லி ஒரு விஷயத்த பேசுகிறான். நபிகளாருக்கு ஒரு துன்பம் துயரம் ஏற்பட்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அதே துணியில் பேசுகிறான். அதே நேற்று சொன்ன மாதிரி அதே ஆர்டரில் ஃபஸ்பிர் அலாமா யகூலூன், ஃபஸ்பிர் அலாமா யகூலூன் அப்படி வந்த மாதிரி இங்கே ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, இறைவனுடைய தீர்ப்புக்காக நீர் பொறுமையோடு இருப்பீராக. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தீர்ப்பு வரும், கட்டளை வரும், முடிவு வரும், அதை நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, அவசரப்படாதீங்க. வலா தகுன் க சாஹிபில் ஹூத், நீங்கள் மீனுடையவரை போல ஆயிராதீங்க, யூனுஸ் நபியை போல ஆயிராதீங்க. வலா தகுன் க சாஹிபில் ஹூத் சொல்லிட்டு மேலும் விவரிக்கிறான். இது நாதா வஹுவ மக்குதும். யூனுஸ் நபி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, துக்கத்தோட துயரத்தோட அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணினாங்க. அவர் நம்மை அழைத்தார். இது நாதா வஹுவ மக்குதும், கடுமையான கவலையோட நம்ம இப்படி இருந்துட்டோமே, இப்படி அல்லாமல கோவப்பட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற துக்க உணர்வோட அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, தனது இறைவனுடைய, அவரது இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்காவிட்டால் லநுபித பில் அராய் வஹுவ மதுமூம், அவர் இழிந்தவராக வெட்ட வெளியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போய் அவர் தப்பிச்சாரு. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பார் தெரியுமா அப்படின்னு சூரத்துல் கலம்ல 68வது அத்தியாயம் 48 49 அல்லாஹ் பேசுறான். இப்போ அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிச்சு, கிடைக்காம இருந்திருந்தா அப்படி ஆயிருந்திருக்கும். கிடைச்சிருச்சுல்ல, கிடைச்சதுனால அவங்க அப்படி ஆகலை. எப்படி கிடைச்சிச்சு, எதனால கிடைச்சிச்சு? யூனுஸ் நபிக்கு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைத்தது? ஒரு பெரும் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டார்கள். கடுமையான தப்பிப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற உதவிக்கு மனித அறிவை கொண்டு யோசிச்சா வாய்ப்பே இல்லை. வேற எந்த இடத்துல மாட்டி இருந்தாலும் மனிதனுடைய இயல்பான ஒரு அறிவுல அங்கிருந்து இப்படி தப்பிச்சிருக்கலாம், அப்படி மேலே ஏறி குதிச்சிருக்கலாம், லேசா ஓடி இருந்தா வந்திருக்கலாம், அப்படியெல்லாம் சிலது சொல்ல முடியும். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டவர் எப்படி சொல்ல முடியும்?
நம்ம சுத்தமா பிளைண்ட் அல்லாஹ்வை நம்புறதை தவிர வேற சான்ஸே இல்லை. படைத்த இறைவனுடைய உதவி இருந்தாலே தவிர மனித அறிவை கொண்டு சொல்லப்படுகிற, மனிதன் அறிவை கொண்டு சொன்னாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய உதவி தான் வரணும். ஆனாலும் மனித அறிவை கொண்டு ஒரு லெவலில் நம்ம பேச முடியும். இந்த இடத்துல பேச முடியுமானா பேசவே முடியாது. 100% முழுசா அல்லாஹ்வை சார்ந்திருந்தாலே தவிர இங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே சோர்ஸே இல்லை. முழுசா ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் வந்து என் உதவி வரலாட்டி, என் அருள் வரலாட்டி அவரு பயங்கரமான லெவலுக்கு ஆளாயிருப்பாரு. சரி, இப்ப அல்லாஹ்வுடைய அருள் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வந்தது? நாம புரிஞ்சு வச்ச, நீங்க கேட்ட பயான்களை வைத்து அல்லது நீங்கள் படித்த குர்ஆனுடைய வசனங்களை வச்சு அதை பத்தி ஏதாவது விளங்கி இருந்தா நீங்க சொல்லுங்க. எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அல்லது எப்படி வந்துச்சு? பிரார்த்தனை கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, அந்த துவா ஓதுனாங்க அப்படின்னு அது சொல்றோம். அதிலிருந்து இதை நீங்க விளங்குறீங்களா? தவறு விளங்கிக்கிட்டாங்க, அதனால அல்லாஹ்வுடைய அருள் வந்துச்சு அப்படி சொல்றதா? சரணடைஞ்சாங்க, சரணடைந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. நான் எதுக்கு கேட்க வர்றேன்னா, இது இந்த பதில தான் நம்ம சொல்லுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பதில தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது எதுன்னு கேட்டா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் பரிச்சயமானது. அது நம்ம தெரியாத விஷயமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் அதை தனிச்சு சிறப்பிச்சு சொல்றாங்க. நீங்க கேட்கிற துஆக்கல்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அப்போ நம்ம துஆ துஆவை பத்தி பேசக்கூடிய, துஆவை பத்தி நிறைய பயான்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நம்முடைய சூழல்ல, ஜும்மாக்கள்ல, எல்லா இடங்களையும் துஆவை பத்தி நினைவூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த எல்லா இடங்களையும் என்ன சொல்லப்படுதுன்னா, யூனுஸ் நபியுடைய துஆ சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை சிறு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல மக்தப் மதரசாவிலே மனப்பாடம் செய்ய வைக்கப்படுகிறது. அது ரொம்ப எளிதானது. இந்த பதில சொல்லுவோங்கிறது நம்ம சாதாரண விஷயம். ஆனா பர்டிகுலரா அல்லாஹ் தன்னுடைய அருள் அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை அவனே வேறொரு இடத்துல சொல்லி காட்டான். அந்த விஷயம் தான் இப்ப நமக்கு தேவையான விஷயம். இது நாம பொதுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொது செய்தி. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானகல இருந்து விளங்கிக்கிற ஒரு பொது செய்தி. அந்த விளக்கமும் தப்பு கிடையாது. ஆனா இறைவனுடைய வார்த்தைகள்ல தன்னுடைய அருள் அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை அவனே விளக்குகிறான். 37வது அத்தியாயம் 139வது வசனம். 37வது அத்தியாயம் 139வது வசனம். மேல இருந்து அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். முதல்ல யூனுஸ் நபியினுடைய ஸ்டேட்டஸை பேசலாம். பைன்ன யூனுஸ் மினல் முர்சலின். யூனுஸ் தூதர்களில் ஒருவராக, அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருத்தராக இருந்தார். இது அவக்கையில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி ஓடினார். நம்முடைய வேறொரு கேள்விக்கு பதில் வருகிறது. என்னன்னு கேட்டா, எதுக்குப்பா கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறவங்க தூக்கி போட வேண்டிய தேவை எதுக்கு வந்துச்சு? அப்படியான ஒரு சூழல் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கப்பலே ஃபுல்லா இருந்திருக்குது. யூனுஸ் நபி இதை பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குதுன்னா, யூனுஸ் நபி வம்படியா போய் ஏறி இருக்கிறாங்கன்னு விளங்குது. ஆல்ரெடி கப்பல் நிரம்பிருச்சு. நிரம்பினதுக்கு பிறகு ஃபுல் பண்ணதுக்கு பிறகு ஏத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடல்ல போறோம், ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் நம்ம யூகிக்கிறோம். ஆனாலும் மல்லுக்கு இல்லப்பா, நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது, நான் எங்கிட்டாவது போய் ஆக போறேன் அப்படின்னு ஏதோ மல்லு கட்டிட்டு ஏறி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிதான் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? இது அபக இல்லல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஓடினார். ஆல்ரெடி ஃபில்லா இருக்குது. ஃபில்லா இருக்க கப்பல் இது போட்டும்பா, அடுத்த கப்பல் வரணும்னு வெயிட் பண்ண வேண்டியதானே. அந்த அளவு வெயிட் பண்ற அளவுக்கு உங்களுடைய மனநிலை லேசாக இல்லை. நெருக்கடிக்குள்ள இருந்ததுனால பரவாயில்ல, நான் எப்படியாவது தொத்திக்கிட்டு போறேன்னு தொத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. போனதுக்கு பிறகு பார்த்தா இல்லப்பா, வெயிட் கூடிடுச்சு, வண்டி ஓரளவு சமாளிச்சு போயிடும் நினைச்சு பார்த்தோம், போற மாதிரி தெரியல, எப்படியும் கொஞ்சம் வெயிட்டை காலி பண்ணாதான் சரியா வரும், யாரையாவது ஒருத்தர் தூக்கி வெளியே போடணும், யாரை தூக்கி போட, சீட்டு குளிக்கு போடுவோம், சீட்டு குளிக்கு போட்டா சாகம காணமில்லல் முதுஹலீன், அவர் தோற்றவர்களில் ஒருவர் ஆகிவிட்டார். அவ்வளவுதான், சீட்டுல இவங்க பேர் வந்துருச்சு. சீட்டு குளிக்கு போட்டு எடுக்கிறதுல சில நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கு எடுப்போம். யாருக்கு இந்த பரிசை கொடுப்பது, சீட்டு குளிக்கு போடு, யாரை காலி பண்றதுன்னு சீட்டு குளிக்கு போடு, இங்க சீட்டு குளிக்கு போட்டாச்சு. போட்டா யூனுஸ் நபி பேர் வந்துருச்சு. ஃபகானமினல் முதுஹலீன் ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம், அவர் இழிந்தவராக இருக்கும் நிலையில் மீன் அவரை விழுங்கியது. லௌலா அன்னஹு கானமினல் முஸப்பிஹீன், இதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. லௌலா அன்னஹு கானமினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீக செய்திருக்கவில்லை என்றால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலேயே சிறை வைக்கப்பட்டிருப்பார். அப்ப அவ்வளவு பெரிய நெருக்கடியிலிருந்து வெளியில கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வந்துச்சு? எதனால் வந்துச்சு? தஸ்பீகினால் வந்தது. தஸ்பீகினால் வந்தது.
அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆகப்பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கொள்கிற நேரத்தில் நாம் தப்பிப்பதற்கான ஆகச் சிறந்த வழிகளில் ஒன்று அல்லாஹ்வை துதிப்பது. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அந்த சுபஹானல்லாஹ்வை மனதிற்குள்ள அப்படி ஆழமா உணர்ந்து தஸ்பீஹ் செய்யணும். அதுதான் விஷயம். இப்ப சுபஹானல்லாஹ் செய்யாத ஆட்கள்லாம் இல்லை. பள்ளிக்கு தொலை வரக்கூடியவங்க, மார்க்கத்தோட தொடர்புடையவங்க, குர்ஆன் ஓதக்கூடிய ஆட்கள், அவங்க எல்லாருக்குமே சுபஹானல்லாஹ் பழக்கம் இருக்குது. ஆனா சிக்கல் எங்க இருக்குன்னு கேட்டா, சுபஹானல்லாஹ் வெறும் நாவில் இருக்கிறது. அதான் பிரச்சனை. சுபஹானல்லாஹ் கல்வில இருந்து வர மாட்டேங்குது, உள்ளத்திலிருந்து அந்த பிரம்மாண்டத்தோடு அதை புரிந்து கொண்டு. இப்ப நாம அந்த வானத்தை பத்தி சொல்லும் போது ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வானத்தினுடைய பிரம்மாண்டத்தை நீங்க பாருங்க. அப்படி போய் படுத்து கிடந்து பயங்கரத்தை பார்க்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுமே. அல்லாஹ் சொல்றான்ல, பாரு, திரும்ப பாரு, மீண்டும் 2 தடவை பாரு. என் கலிபு இலைக்கல் பசரு ஹாசியன் பஹு ஹசீர். இழிந்ததாக உன் பார்வை உன்னிடத்திலே திரும்ப வரும். அப்படி பார்த்து அந்த இழிவை நீங்க அனுபவிச்ச பிறகு, எந்த இழிவை? நம்மளாம் ஒண்ணுமே இல்லப்பா, எம்மா பெருசு, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பு சாதாரணமானது இல்லை அப்படிங்கிறது விளங்கினது. அந்த நேரத்துல ஒரு தஸ்பீஹ் வரும் பாத்தீங்களா, அந்த தஸ்பீஹுக்கு வெயிட்டு கூட. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள உள்வாங்கி அந்த தஸ்பீஹ் வெளியே வரணும். இப்ப வரமா, அதான் பிரச்சனை. தஸ்பீஹ் ஆக சிறந்தது. தஸ்பீஹ் தான் தௌஹீது, தஸ்பீஹ் தான் இஸ்லாமு, தஸ்பீஹ் தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. நம்மிடத்திலேயும் தஸ்பீஹ் இருக்கிறது. ஆனால் அது என்ன விளைவை ஏற்படுத்தணுமோ, துன்பங்களில் இருந்து காக்கிறதா, நம்முடைய தஸ்பீஹ் காக்க மறுக்கிறது. நம்மிடத்தில் தஸ்பீஹ் இருக்கிறது, ஆனால் துன்பங்களிலிருந்து காப்பதில்லை, நெருக்கடி நேரத்தில் நம்மை பாதுகாப்பதில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த தஸ்பீஹ் நிஜமான உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு கூடிய தஸ்பீஹாய் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு வரப்போற உங்களுடைய சிரமங்களை தடுப்பதற்கான ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று கேட்டால், அதுவும் தஸ்பீஹுக்கு தான் இருக்கிறது. நாளைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு சூழல் நெருக்கடி, அந்த நெருக்கடியிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்க ஏதாவது செஞ்சு வச்சுக்கணும்னு நினைச்சா, ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது உங்களுக்கு. அந்த அச்சம் நல்லபடியா முடிஞ்சிடணும், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடணும், நம்ம போற வேலை நல்லபடியா முடிஞ்சிடணும், அங்கங்க இந்த பிரச்சனைலாம் இருக்குது, என்னாவோ தெரியல, சிக்கல்களையும் மாட்டிக்க கூடாது, அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்துல முன்னெச்சரிக்கை குறித்த உணர்வு இருந்தால், அந்த முன்னெச்சரிக்கையில நீங்க ஜெயிக்கணும், பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கான வழியும் தஸ்பீஹ் தான். அதுவும் அது சூரத்துல் கலம்ல தான் அல்லாஹ் பேசுறான். ஒரு வரலாறு, தோட்டக்காரர்களுடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமா இந்த வரலாறு பேசப்படுறது இல்லை. இன்னொரு தோட்டக்காரர் பேசப்படுவார் குர்ஆன்ல. இன்னொரு தோட்டக்காரர் பத்தி பேசப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், அது என்ன தோட்டக்காரர்? அது அதிகமா பேசப்படுறது சூரத்துல் கஹ்ஃப்ல. சூரா கஹ்ஃப்ல ஒரு தோட்டக்காரர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. ஒருத்தர் தோட்டத்துக்குரியவரா இருப்பாரு, ஒருத்தர் ஏழையா இருப்பாரு. ஏழை அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, தோட்டக்காரர் பெருமை அடிப்பாரு, அல்ல அந்த தோட்டத்தை காலி பண்ணிடுவான். அந்த வரலாறு அதிகம் பேசப்படுகிறது. இது இன்னொரு வரலாறு. இந்த வரலாறுல எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஆரம்பமே ரொம்ப அழகா ஆரம்பிப்பான். இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. தோட்டக்காரரை சோதித்ததை போல இவர்களையும் நாம் சோதித்தோம். இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. தோட்டக்காரரை சோதித்ததை போல இவர்களையும் நாம் சோதித்தோம். இவர்கள் யார்? இவர்களும் ஒரு தோட்டம் வச்சிருந்தாங்க, இவங்களுக்கும் விளை நிலம் இருந்துச்சு. இந்த விளை நிலத்துல விவசாயம்லாம் பண்ணி அறுவடைக்கு தயாராயிடுச்சு. நாளைக்கு காலையில விளை நிலத்துல போய் அறுவடை பண்ணணும். இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது அக்கசமூல யஸ்ரி முன்னஹா முஸ்மிஹை. 68வது அத்தியாயத்துல 17வது வசனத்திலிருந்து அல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறான். இது அக்கசமு யஸ்ரி முன்னஹா முஸ்மிஹை. அவங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்க, நாளைக்கு போய் அறுவடை பண்ணிடுவோம் சொல்லிட்டு அறுத்து சொல்றாங்களா? எஸ்தசுனும் சத்தியமா அறுப்பேன்னா, ஆனா அல்லாஹ் நாடினாலும் சொல்லாம போயிட்டானே. அல்லாஹ் நாடினாலும் சொல்லாம போயிட்டானே. அல்லாஹ் நாடினா தான் சத்தியமா இருக்க முடியும். நீ சத்தியம் பண்ணி சொல்ற அப்படின்னா, கான்பிடென்டா சொல்றனா, முழுசா செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குதா? நீ சொல்ற வேலையை உன்னால செஞ்சிட முடியுமா? குறைகள் அற்றவனால் செய்ய முடியும், குறை உடையவன் எப்படி செய்ய முடியும்? நான் செஞ்சிருவேன்னு சொல்லுவேன், கை வாங்காம போயிடுச்சுன்னா, நாளைக்கு தந்துருவேன்னு சொல்லுவேன், அதுக்குள்ள என் பணம் லாஸா போயிடுச்சுன்னா, நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லுவேன், அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போயிடுச்சுன்னா, எவ்வளவு இருக்குது? ஒன்றதான் 1008 குறை இருக்குதப்பா. குறை உள்ளவன் நாளைக்கு ஒரு வேலையை செய்ய போறேன்னா எப்படி செய்யணும்? குறை இல்லாதவனுடைய உதவியை கேட்டுட்டு தான் செய்யணும். அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இதை செய்வோம். நீ அல்லாஹ்விட சத்தியம் பண்ணு, சத்தியம் தப்பு கிடையாது. சத்தியம் பண்ணி நாளைக்கு செய்யறேன்னு சொல்லு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதை சேர்க்க வேண்டியது என்ன? அல்லாஹ் நாடினால்.
இறைவனுடைய அருள் இருக்குமானால் கண்டிப்பாக சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லாம என்னமோ இவங்களே சுபஹான மாதிரி, அதுக்குள்ள என்ன இருக்குது, இது உள்ள அல்லாஹ் எப்படி பார்க்கறான், இவன் என்னமோ குறை இல்லாத மாதிரி, இவனுக்கே எல்லாம் முடியும் மாதிரி, இவனுக்கே எல்லா ஆற்றலும் இருக்கிற மாதிரி தெனாவட்டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பாடத்தை கற்பிச்சு கொடுப்போம் அப்படின்னு. அவர்கள் தூங்கி கொண்டிருந்த அந்த இரவு நேரத்திலே அவர்களுடைய தோட்டத்தை சுற்றி வளைக்க வேண்டியது சுற்றி வளைத்து விட்டது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதனை வந்து எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சு காலி பண்ணிட்டான்னு அர்த்தம். எல்லாம் டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில போறாங்க தோட்டத்துக்கு, அறுவடைக்கு வேண்டி போறாங்க. போகும்போது நிறைய பேர் என்னெல்லாம் பேசிக்கிட்டு போனாங்க அதெல்லாம் வருது. அதனுடைய சப்ஜெக்ட் கூடியது இல்லை, அதனால நம்ம அதை விவாதிக்கல. நிறைய பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போய் கிட்ட போய் பார்த்தா நம்ம தோட்டம் மாதிரி தெரியலையே. ஒருத்தர் சொல்லாரு, ரூட் மாதிரி வந்துருப்போம்பா, இது பக்கத்து ஏரியாவா இருக்கும் போல இருக்கு, நம்ம ஏதோ வேற ஏதோ ஏரியா வந்துடும் போல இருக்கு. கடைசியில் எல்லாரும் கூட்டி கழிச்சு பேசினா வேற ஒரு ஏரியாவுக்கு வரல, நம்ம தெரு நம்ம இருந்த பாரு எல்லாம் நம்ம உள்ள தானா, அதுதான் அழிஞ்சு கிடக்குது. அப்படியே தலையில கை வச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்னாச்சு இப்படி அப்படின்னு சொல்லி புலம்புறாங்களே. இப்போ ஒருத்தர் வர்றாரு, இப்ப சீனுக்கு ஒருத்தர் வர்றாரு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், கால அவுசத்துஹும் அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன். அவர்களில் நடுநிலையான ஒரு மனிதர் சொன்னார். நல்லவர் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துற இன்னொரு வார்த்தை இது. அவுசத்துஹும் நடுநிலையான ஆள். நல்லவர் என்பது எப்போதுமே நடுநிலையா இருப்பார். ரொம்ப ஓவரா எதுலையும் போயிட மாட்டார். ரொம்ப ஓவரா அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அப்படியும் கிடையாது, ஒரே உலகம் அப்படியும் கிடையாது, பேலன்ஸா இருப்பார். அவர் தான் நல்லவர். அந்த நல்லவருக்கு அல்லாஹ் சொல்றான், கால அவுசத்துஹும் அவர்களில் நடுநிலையானவர் சொன்னார், அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன். உங்களுக்கு நான் சொல்லலையா, நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கன்னு நான் சொல்லலையா, முதல்ல நீ அல்லாஹ்வை துதிப்பா சுப்ஹானல்லாஹ் சொல்லுப்பான்னு சொல்லலையா, குறைகளற்ற அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும்னு அவனுக்கு சொல்லலையா. உடனே அவங்க சொன்னா, அப்பதான் விளங்குறாங்க, ஆகா நம்ம முதல்ல சொல்லியிருக்கணுமே, காலு சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூயவன்னு. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ் இந்த வரலாற்றை நமக்கு சொல்வதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது, நாம நாளை ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அதிலே சில தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் நமக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அதிலிருந்து காத்துக்கொள்வதற்கு நாம செய்ய வேண்டிய வேலையும் தஸ்பீஹ் தான். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு அல்லாஹ்வை துதித்து கொண்டே அல்லாஹ்வுடைய கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு பிரம்மாண்டத்தோடு அதை உள்வாங்கி நிதானமாக அந்த தஸ்பீஹை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய பேர் அருள் நம்முடைய வேலைக்கு உதவியாக வந்து சேரும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் சொல்லி தர்றான். அதே மாதிரி குர்ஆன்ல பல்வேறு நபிமார்களுடைய வரலாறு பேசுகிறாங்களா. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலேயும் இந்த தஸ்பீஹுடைய முக்கியத்துவத்தை நமக்கு பாடம் நடத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது, அவங்க எந்தெந்த கட்டங்கள் அதை பயன்படுத்தினாங்க, அதனால உங்களுக்கு கிடைச்ச லாபங்கள் எங்க மிஸ் ஆச்சு, மிஸ் ஆகும்போது ஏற்பட்ட இழப்புகள் என்ன, பல்வேறு இடங்களில் நபிமார்களுடைய வரலாற்றின் வழியாக தஸ்பீஹுடைய பாடத்தை எல்லாம் நடத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல நாம எல்லாம் தெரிஞ்சு வச்ச ஒரு கோணத்துல இருந்து டிஃபரெண்டா, இப்ப நான் கேட்டா யூனுஸ் நபிக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க அதே மாதிரி இப்ப பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்றது அது தெரியும். என்ன, இப்போ மூசா நபி துரிசினா மலைக்கு வந்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டான், நபியாக தேர்வு செஞ்சான், ஃபிரௌன்ட்ட போகணும்னு சொன்னா, அவங்க பயப்பட்டாங்க. ஃபிரௌன்ட்ட எப்படி போறது அப்படின்னு, எனக்கு பேச தெரியாது, அவன் பயங்கரமான ஆளு, என்னை கொண்டு போடுவான், ஆல்ரெடி நான் ஒருத்தர் வேற கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை குற்றத்துக்கு ஆளான ஆள் தான். நான் வேற ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வேற தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன், போய் மாட்டினோம்னா என்னை காலி பண்ணி விடுவான். இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் சரி அல்லாஹ் நீ இவ்வளவு சொல்ற அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஆள் அனுப்பு. யார் அனுப்பு? என் சகோதரர் ஹாரூன் அனுப்பு. எல்லாம் பேசப்பட்டுருச்சு. இந்த சகோதரர் ஹாரூனை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, யாரெல்லாம் என் குடும்பத்தில இருந்து என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளரா நீ அனுப்புன்னு கேட்டாங்கல்ல. ஏன் கேட்டாங்க? சகோதரர் ஹாரூனை மூசா நபி வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, சொல்லுங்க,
பேசுவதற்கு தைரியம் வரவில்லை. ஓகேயா? இது இந்த பதில் இருக்குல்ல, இந்த பதில் முதல்ல செக் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி பேசுற அதெல்லாம் இருக்குதான். ஆனா இதுதான் உண்மையான காரணமா இருந்துச்சுன்னா நல்ல பேச தெரிஞ்ச ஆளு. ஏன்னா மூசா நபி அதையும் சொல்றாங்க, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட என் சகோதரர் சிறப்பாக பேசுவார், அவர் நல்லா பேசுவார்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதுதான் அதுக்கான காரணம். நல்லா பேச தெரிஞ்ச ஆளு, நமக்கு பேச்சு வராது, அதுக்கு தான் கேட்டிருந்தாங்கன்னா ஃபிரௌனுடைய சபையில போய் பேச வேண்டிய ஆளு யாரு? ஹாரூன் நபி தானே பேசியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பேச வராது, பேச்சுக்கு தானே மேட்டர். ஆளையை கூப்பிட்டு வந்திருக்குது. இப்ப அல்லாஹ் அனுப்பி விடுறான், ஃபர்தியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக பாரிசில் மகனா பனி இஸ்ராயில் வலா துஅذிபஹும் கத் ஜீனாக பிஆயத்தின் மின் ரப்பிக வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா இன்னா கத் ஊஹிய இலைனா அன்னல் அஸாப அலா மன் கஸப வ தவல்லா. அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், நீங்க 2 பேரும் போங்க, 2 பேரும் போய் சொல்லுங்க, நாங்க 2 பேரும் ஃபகூலா இன்னா ரசூலா, நாங்க 2 பேரும் இறைவனுடைய தூதராக நாங்கள் வந்திருக்கிறோம், பனு இஸ்ரவேலர்களை எங்களோட அனுப்பி அவங்கள தேவையில்லாம கொடுமைப்படுத்தாத என்று நீங்க சொல்லுங்க, நீங்கள் இருவரும் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். இப்ப 2 பேரும் போய் 2 பேருமே பேசுனாங்களா? சபையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சில நேரத்தில் கோரஸா சொல்லுவாங்க தெரியுமா? பாடல்கள் பெரும்பாலும் அப்படி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரே பாட்டை படிச்சிடலாம். பயிற்சி கொடுத்து கூட்டிட்டு வந்தா கிராத் ஓதும் போது அப்படி இல்லை, 4 பேர் 5 பேர் சேர்ந்து கிராத் ஓதிடலாம். அல்ஹம்து சூரா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா ஒரே இடத்துல மூச்சு விடுவாங்க, ஒரே இடத்துல ஹை பிச்சில் தூக்குவாங்க, ஒரே இடத்துல ஸ்லோவா நீட்டுவாங்க, கரெக்டா போயிடும். இப்ப இங்க அல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்களே, நீங்கள் இருவரும் சென்று ஃபர்தியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக, நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், நாங்கள் இருவரும் இறைவனின் தூதராக வந்திருக்கிறோம். இவங்க 2 பேரும் போய் அதே மாதிரி ஒரே கோரஸா ஃபிரௌனே நாங்கள் இருவரும் அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கிறோம் அப்படி சொன்னாங்களா? ஹாரூன் நபி பேசவே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க மூசா நபி தான், உரையாடல் முழுக்க. அதுவும் எப்படி பேச்சுனா பேச்சு, சாமானியமான பேச்சு இல்ல. ஃபிரௌனுடைய சபையில அவன் கேட்க அடிக்கிற அடி. இதை சொல்லி முடிச்ச உடனே அவன் இருந்து கேள்வி வருகிறது, கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, உங்கள் இருவருடைய இறைவன் யார்? மூசாவே கேள்வி அப்படிதான் வருது, உங்கள் இருவனுடைய இறைவன் யார் அப்படின்னு அவன் நிப்பாட்டல. கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்கள் இருவருடைய இறைவன் யார்? 2 பேரை நோக்கி கேள்வி, ஆனா கேட்கப்படுவது மூசாவை நோக்கி. மூசா நபி ஆன்சர் பண்ணா, கால ரப்புனா அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா கால ஃபமா பாலுல் குரூனில் ஊலா கால இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாப் லா யலில்லு ரப்பி வலா யன்சா. என் இறைவன் யாரு கேட்கிறியா? இறைவன் அடுக்குறாங்க, ரப்புனா அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. ஒன்னொன்னையும் படைச்சான், அதுக்கு வடிவம் கொடுத்தான், அதுக்கு வழிகாட்டினான், அவன் தான் என் இறைவன். இப்படியே நிறைய பேசுறாங்க. அவன் இடையிடையே கிராஸ் பண்றான், மக்களுடைய பார்வையெல்லாம் மூசா நபி பக்கம் திரும்புது. அவன் எல்லாம் ரொம்ப கவனிக்கிறானே, இதை டைவர்ட் பண்ணணுமே அப்படின்னு உங்களால சரியான லூசா இருப்பார் போல இருக்குப்பா ஃபிரௌன். இடையில மூசா நபி இதை கண்டுக்கவே இல்லை. மெயின் மேட்டர்ல நிக்கிறாங்க, அல்லாஹ் பத்தி சொல்லணும், தௌஹீதை சொல்லணும், இஸ்ரவேலருடைய விடுதலைக்கு போராடணும். இவன் இந்த கிண்டல் பண்றது, நக்கல் நையாண்டி அதையெல்லாம் கண்டுக்காம அலட்சியப்படுத்திட்டு மேட்டருக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் கேட்க ஆன்சர். ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி வந்துச்சா, நீ இந்த ஊர்ல உள்ள மக்களை எல்லாம் வெளியே கூட்டி போறா, நீ பெரிய சூனியக்காரனா இருப்பா, வைப்ப சூனியக்காரனா ஃபைட் வச்சுக்குமா, சண்டை வச்சுக்குமா, போட்டி வச்சுக்குமா, வையி நாளை கூப்பிடு, என்னைக்கு பெருநாளைக்கு போட்டிப்பா. ஃபிரௌனுடைய இடத்துல இருந்து பார்த்தா மூசா நபி அன்னைக்கு அற்பம், மிகச் சாதாரணமான ஆள். ஆனால் அடிச்ச அடியும், பேசின பேச்சும், வச்ச வாதங்களும், கேட்ட கேள்விகளும், அதுக்கு சொன்ன பதில்களும், திருக்குறள் அல்லாவே எடுத்து அதை நீங்க அந்த மொழியில நீங்க வாசிக்கணும். அதை அப்படியே அதை தொடர நீங்க வாசிக்கணும். 1000 தான் நீங்க உரைகளை கேட்டாலும் அதை உணரவே முடியாது. அப்படியே மெய் உடல் சிலிர்க்கும். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள்.
உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். சிறு வயசுல பள்ளிக்கூடங்கள்ல பேசுனது, இந்த சினிமாக்கள்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் எல்லாம் பேசணும். இப்பமெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் இருக்க மாதிரி தெரியல. இப்ப ஸ்கூல்ல அப்படி இருக்கா? இப்போ யாரும் தெரியல. நம்ம பிள்ளைங்க யாரும் அது மாதிரி அந்த வேடம்லாம் வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய லென்த்தியான ஒரு வசனத்தை பேசி மனப்பாடம் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஸ்கூல் லெவல் இருக்கான்னு தெரியல. இப்போ எல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு. அப்போலாம் அப்படியே அந்த இதை போட்டுட்டு ஜோசில் வந்து நின்று, அதுவும் அந்த அந்த காலத்தில் அந்த சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவ்வளோதான். சிவாஜி கணேசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு நினைப்பான். அப்படியே உருமிக்கிட்டு விலங்க கையில மாட்டிக்கிட்டு ஜாக்சன் துறையை நோக்கி அது வெள்ளம் மூசா நபி ஃபிரௌனோடு பேசிய பேச்சோடு ஒப்பிடுகிற பொழுது ஒண்ணுமில்லாத அர்ப்பம். மாமனா மச்சானா மானம் கெட்டவனை யாரிடம் கேட்கிறாய் கப்பம். உட்கார்ந்து சீட்டு நுணுக்கி வந்துருவார். மூசா நபி ஃபிரௌனுடைய சபையில இது என்ன சபை, இது என்ன கைதி, இது என்ன சண்டை? ஆனா ரப்புக்குமுல் அலான்னு சொன்னவன், நான் தான் இறைவன் சொன்னவன். ஜாக்சன் துறைவன் அப்படி சொல்லி இல்லையே, நான் தான் இறைவன் சொல்லுகிறவன். எவ்வளவு பெரிய அதிகாரமும் தெனாவட்டும் பெருமையும் ஆணவமும். அப்படிப்பட்ட அங்க போய் நின்றுக்கிட்டு முழு பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா மூசா நபி தான் பேசுனாங்க. அப்போ அவர்கள் உண்மையிலேயே இதுதான் காரணமா என்றால் இதுவும் காரணம், இதுதான் காரணம் இல்லை, இதுவும் காரணம். அதே மறுக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் அதை ஏற்றுக்கொள்கிறது, குர்ஆன் அதை விவாதிக்கிறது. அப்ப இந்த காரணத்தை நவுட்டில வேற என்ன காரணம்? சோதரையை கொண்டு என்னை பலப்படுத்து, உஷ்துது பிஹி அஸ்ரி வஅஷ்ரிகு ஃபி அம்ரி, என் காரியத்தில் கூட்டாக்கு, என்னை பலப்படுத்து, எனக்கு உதவியாளராக ஆக்கு. ஏன் இதுவெல்லாம்? ஃபிரௌனை எதிர்ப்பதற்கு என்று நாம் மூளையில பதிய வச்சிருக்கோம்ல, அதுக்கு இல்ல. ஏன்னா ஃபிரௌனை எதிர்ப்பதற்கு 2 பேர் போதாது. மனித அறிவை கொண்டு ஒரு உதவியை, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும்போது ஆரூன் நபி வேற எந்த நபியுடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி வந்த பிறகு. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து போய் ஃபிரௌனை எதிர்க்க முடியுமா? மனித அறிவின்படி யோசிச்சா 2 பேருக்கும் ஃபிரௌனுக்கு சம்பந்தமே இல்லை. 2 பேர் மாதிரி இன்னும் 200 பேர் வந்தாலும் ஃபிரௌன் சமாளிப்பான், ஒண்ணும் இல்லாம வச்சு காலி பண்ணிடுவான். அப்ப அவ்வளவு பெரிய ஆளை எதுக்குறதுக்கு இந்த 2 பேரும் தம்மா துண்டு தூசி. காரணத்தை சொல்றாங்க, சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, வாசிங்க, வாசிச்சுட்டா நமக்கு மனதில் நல்ல பதியும். அந்த வசனத்தை எடுங்க, 20வது அத்தியாயம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த துஆவில இருந்தே வரும். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. காரணம் சொல்றாங்க, இதான் காரணம். ஏன் கைனு சப்பிஹக கசீரன் வ நذ்குரக கசீரா, ஏன் இது இவரை கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு, உன்னை அதிகம் தஸ்பீஹ் செய்வதற்காகவும், மற்றொன்று உன்னை அதிகம் நாங்கள் திக்ர் செய்வதற்காகவும். அரசியல் கூட்டணி அமைச்சு கூட்டணி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு அதுக்கு இல்ல. இந்த 2 பேரும் சேர்ந்து போனா ஃபிரௌன் ஒரு ஆளு, நம்ம 2 பேரு ஃபிரௌனை தோக்கடிச்சோம், அதுக்கு இல்ல. கைனு சப்பி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கும்னு கேட்டா, கைனு சப்பி ஹக்க கசீரா, அதிகமாக உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம் ரப்பே, அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதுக்கு நாங்கள் 2 பேரும் கூட்டா சேர்ந்தோம்னா மீண்டும் மீண்டும் உன்னை பத்தி பேச, மீண்டும் மீண்டும் உன்னை பத்தி சிந்திக்க, மீண்டும் மீண்டும் உன்னுடைய தூய்மையை பறைசாற்ற, நீ தூயவன் என்கிற விஷயத்தை உலகத்திற்கு அறிவிப்பு செய்ய, அதுக்குத்தான் எனக்கு தூதர் வேணும், கூட சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்னு கேட்டான்.
கைனு சப்பி ஹக்க கசீரன் பண்ணது குறைக்க கசீர். அதற்குத்தான் கை என்பது அதற்குத்தான் என்பதை குறிக்கக்கூடிய சொல். எதுக்கு கேட்டேன்? தஸ்பீஹ் செய்யறதுக்கு கேட்டேன். அதுவும் சும்மா சொல்லல, நுசப்பிஹுக கசீரன், அதிகமாக தஸ்பீஹ் செய்யறதுக்கு, அதிகமாக திக்ர் செய்யறதுக்கு. நம்ம மார்க்கத்துல அதிகமா செய்யறதுக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமா செய்யுங்கன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? துவா, பாவ மன்னிப்பு, தர்மம், வேற அதுதான் நீங்க சொல்ற லிஸ்ட்லாம் இல்ல. இந்த தொழுகை, நோன்பு, தர்மம், துவா அதிகம் செய்யறதுல அதெல்லாம் லிமிட், ஒரு லெவலு. ரொம்ப எப்ப பார்த்தாலும் தொழுகிறேன், தொழ முடியாது. தொழுதுட்டியா, உரிய நேரம் முடிச்சுட்டியா, வேலைக்கு போ. ஒரே டெய்லி நோன்பு வைக்கிறேன், அவ்வளவுதான். மாசத்துல ஒரு மாசம் நோன்பு வச்சுட்டு கிளம்பு. இல்ல இன்னும் கொஞ்சம் கூட வைக்கிறேன் அப்படின்னா மாசத்துல 3 நாள் வச்சுக்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கூட வைக்கிறேன், வாரத்துல 2 நாள் சேர்த்து வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் கூட வைக்கிறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்க. அதை தாண்டி வைக்க முடியாது, போ, வைக்க கூடாது, மார்க்கத்தில் வைக்க முடியாது. அதிகம் செய்கிறேன் அப்படின்னு இபாதத்துகளை நீங்க மூழ்க முடியாது. அதிகம் செய்வதற்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குருல்லாஹ திக்ரன் கஸீரா. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுதல். ஏன்னா அது செயல் அல்ல, அது எண்ணம், அது சிந்தனை. அது புறத்தில் நடக்கிற கைகளால், கால்களால், கண்களால் ஒன்னையும் செய்யறதுக்கு ஒவ்வொரு உறுப்பு இருக்குல்ல நம்ம உடம்புல. பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, நடப்பதற்கு கால் இருக்கிறது, பிடிப்பதற்கு கை இருக்கிறது, திக்ர் செய்வதற்கு எது இருக்கிறது? நாளா உள்ளம்தான் திக்ர். நினைக்கிறது எது? எது நினைக்கும்? நாக்க நினைக்கும், நாக்கு பேசும், உள்ளம் தான் நினைக்கும். உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை திக்ர் அதிகம் செய்யுங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் அதிகம் செய்யுங்க. இந்த ரெண்டு தான். கை நுஸப்பிஹுக கஸீரன், மூசா நபி சொன்னாங்கல்ல, அதிகமாக தஸ்பீஹ் செய்ய, அதிகமாக திக்ர் செய்ய. ஏன்னா அது உங்களை மோல்டு பண்ணும், உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய சமூக வாழ்க்கையை எல்லாத்துலயும் அது புரண்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ள இருக்கிற உங்க சமூக வாழ்க்கையை அது மேம்படுத்தும். உங்களுடைய நண்பர்களோடு இடையில இருக்கக்கூடிய உறவு இருக்குல்ல, அந்த உறவு எங்க கெட்டு போகும் தெரியுமா? எங்க கெட்டு போகும்னா, 2 பேருக்கு இடையில ஏதோ கருத்து வேறுபாடோ, முரண்பாடுகளோ, வருத்தங்களோ, மன வருத்தங்களோ ஏற்படுகிற பொழுது நான் என்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு டீல் பண்ணுவோம்ல, அப்பதான் பஞ்சாயத்து பெருகும். அப்படின்ட்டு பேசுகிற துணியிலேயே போடா கொஞ்சம் ஒரு தெனாவட்டான பேச்சு வந்துச்சுன்னு வச்சுங்க, எதிராளியை கவர் பண்ண முடியாது, அவன் நம்மளை வெறுத்துருவான். நான் பணிஞ்சிட்டேன், நான் கீழே இறங்கிட்டேன் அப்படின்னா என்னோட அவன் நெருங்கிடுவான். அப்ப நான் இந்த சமூகத்துல பணிவு எனக்கு வரணும்னா உயர்வு அங்கேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் உயர்ந்தவன், அவன் தூய்மையானவன், என்கிட்ட குறை இருக்கும், என்கிட்ட தப்பு இருக்கும், என்கிட்ட பிழை இருக்கும், நான் தவறுகளுக்கு பிழைகளுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை என்கிற தொனியை நீங்க மற்றவர்களோடு உரையாடினால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு பலப்படும். அடுத்தவன் தப்பே செய்யலாம், அந்த தப்பை சொல்லி காட்டும் போது கூட நீ மட்டும் இல்லப்பா நானும் தான். தொழுகிறோம், தொழுகிற நேரத்தில் இமாம தப்பு பண்ணிட்டார். இப்ப 20 தொழுவு தொழுதோம், நிறைய தொழுவோம், சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகி டக்குன்னு உட்கார எந்திரிச்சிட்டார். 2வது ரக்காத்து சலாத்துக்கு உட்கார அத்தையாத்துல உட்காரல எந்திரிச்சிட்டார். அல்லாஹ் அக்பர் மேல போறார். மேல போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இமாம உட்காரணுமே 2வது ரக்காத்துல தவறுதலா முதல் ரக்காத்துல நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்? பாவமா? அல்லாஹ் தூய்மையானவன். அதற்குள்ளே இருக்கிற தத்துவம் என்ன? அவருக்கு தப்ப சொல்றீங்க. சமூகத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பை நீங்க சுட்டி காட்டுறீங்க. சுட்டி காட்டுற நேரத்துல எப்படி சுட்டி காட்டுறீங்க? ஓ அதற்கு என்ன நினைப்புலையா? ஒரு நினைப்புல இருந்தா தானே எங்க போலாம், காசு சம்பாதிக்கலாம், அதிலே இருந்தா இப்படித்தான். இப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாதுப்பா, தப்புதான். சுப்ஹானல்லாஹ் சொல்லு. சுப்ஹானல்லாஹ்ல அவருடைய தப்பை நீ பேசல, அல்லாஹ்வுடைய தூய்மையை பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பே செய்யாதவன் அவன் மட்டும்தான் நீ சொல்ற. அதை கேட்ட உடனே அவன் தான் தப்பு செய்யாதவன் இவர் சொல்றாருன்னா அப்ப நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு அவருக்கு புரியணும். அவன் தான் தப்பு செய்யாதவன், நான் தப்பு செய்யறவன் நான் சொல்லாமல் அவனுக்கு புரிய வைக்கிறேன். எத்தனை கண்ணியம் பாருங்க.
இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களின் குறைகளை பிழைகளை இப்படித்தான் நாம் சீர் செய்கிறோமா? இயன்ற வரைக்கும் அதை நேரடியா குத்தி அவனுடைய மனசை போட்டு கிளறி அப்படியெல்லாம் செய்யாம அதை சொல்லாம பேலன்ஸா அவனை சீர்திருத்து. அப்படி சீர்திருத்து, உன்னை அவன் விரும்புவான், நேசிப்பான். வெளியே தெரிஞ்சிருச்சு, ஆனால் வெளியே சொல்லலப்பா, நம்ம மானத்தை காப்பாத்திட்டான்ல. தனிமையில் உங்களுக்காண்டி துவா செய்வான். நீங்க அவனை குறை சொல்லியிருப்பீங்க, அவன் தப்ப நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அவனி சஜிதால உட்கார்ந்துட்டு யா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்பான். எப்போ? நீங்கள் அவனுடைய பிழைகளை கண்ணியமாக சுட்டி காட்டினார். அப்போ என் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிற நேரத்துல அந்த விமர்சனத்தை நான் எதிர்கொள்கிற பொழுது கூட என்னைய குற்றவாளி நீங்க சொல்றீங்க, நான் ஆன்சர் பண்றேன். எப்படி ஆன்சர் பண்றேன்? என் குற்றம் இல்லைன்னு ஆன்சர் பண்றேன். உண்மையிலே என் குற்றம் இல்லை, தவறு இல்லை. ஆனா நீங்க தெரியாம அறியாமையினால என்னை குற்றவாளி மாதிரி நீங்க சித்தரிச்சு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த நேரத்துல நான் ஆன்சர் பண்ணும்போதும் என்னைய போய் இப்படி நடிச்சிட்டீங்களா, நானும் இந்த துணி எல்லா இடத்துலயும் இருக்கும். என்னை இப்ப ஏன் உங்களை போய் நினைக்க கூடாதோ? நீங்க பிள்ளைகளுக்கு தவறுகளுக்கு அப்பாற்பட்ட புனிதரா வானவரா? எவனும் எந்த மனுஷனா இருந்தாலும் எந்த பிள்ளையும் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது, எந்த பிள்ளையும் உத்தரவாதம் கிடையாது மௌத்து வரைக்கும். இன்றைக்கு ஒருவேளை பிழை நிகழாமல் இருந்திருக்கலாம் நாளை, இன்றைக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் நாளை. அந்த நேரத்தில் கூட உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்லும் போது கூட நாமெல்லாம் பிழைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்கிற துணியில் பதில் வந்து விடக்கூடாது. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்திட்டு உன்னுடைய ஆன்சரை பண்ணு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை, நாளைய வரலாற்றை, இனிமேல் நடக்க இருக்கிற வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. வரலாறுனா என்ன? நேற்று நடந்ததுக்கு தானே வரலாறு. ஆனா குர்ஆன் நாளைக்கு நடக்க போற ஒரு வரலாறு சொல்லு. எங்க நடக்குமா? மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை மன்றத்தில் நடக்குமா. 5வது அத்தியாயம் 116வது வசனம். அருமையான ஒரு உரையாடல். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நடைபெறுகிற அந்த உரையாடலை குர்ஆன் பேசுகிறது. வயது கால அல்லாஹ் யா ஈசா இப்னு மரியம், அல்லாஹ் கேட்பதை நினைத்து பாருங்க. அல்லாஹ் கேட்க இருப்பதை என்ன கேட்க இருக்கிறான்? யா ஈசா இப்னு மரியம் அந்த குல்தல் இன்னா சித்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். இப்ப நீயும் உன்னையும் உங்க அம்மாவையும் தான் கடவுள்னு வணங்க சொல்லி சொன்னீங்கல்ல, ஏன்னா வணங்கிட்டு இருக்காங்கல்ல, ஏசுன்னு வணங்குறாங்க, மேரி மரியம்னு வேற வணங்குறாங்க. அப்ப அப்படியே வணங்குற நேரத்துல இப்ப நீ தான் சொன்னியா அந்த குல்தல் இன்னா சித்தகிதூனி ஓ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் எங்க அம்மாவையும் கடவுளா எடுத்துக்க நீங்க சொன்னீங்களா? ஆன்சர் பாருங்க. அப்படி சொல்லல. ஈசா நபி சொல்லல, ஈசா நபி சொல்லல. அவங்கள்ட்ட தப்பு இருக்கா? தப்பு இல்லை. அவங்க நியாயம் இருக்கா? 100% நியாயம் இருக்குது. இந்த நியாயத்தை எப்படி அல்லாஹ்ட்ட சப்மிட் பண்றாங்க பாருங்க. கால சுபஹானக. ஆன்சர் ஆரம்பிக்குது, ஆரம்ப வார்த்தை அல்லாஹ் பேசுறாங்க. கால சுபஹானக. அடுத்து என்னது? மா யகூனுலி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின். எனக்கு தகுதி இல்லாத நான் எப்படி ரப்பே சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தா. நான் சொன்னா உனக்கு தெரியுமே, உனக்கு என்ன தெரியாதா? தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என்னுள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய். வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், உன்னுள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேனே. இன்னைக்கு அந்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை எல்லாம் பெருமளவில் அறிந்திருக்கிற அல்லாமான்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அறிஞ்சவர். ஆலிம் சாக்களே ரொம்ப பெரிய ஆலிம் சாக்கள் சொல்லுவாங்க, அல்லாமா அப்படிம்பாங்கல்ல. இன்னைக்கு அந்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை ரொம்ப தெரிஞ்சவன் நீதானே. நான் அப்படி சொல்லவே இல்லை. ரொம்ப தன் தரப்பு நியாயத்தை பேசுகிறார்கள். ஆனால் அந்த நியாயத்திற்கு முன்னால் என்ன இப்படி சொன்னிய? நான் அப்படிலாம் சொல்ற ஆளா? எவ்வளவு நாள் பார்த்திருக்க நீ? அதெல்லாம் ரெண்டாவது. உன் வாதம், உன் நியாயம், உன் ஆர்குமெண்ட் அதையெல்லாம் சொல்லு, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா முதல்ல அந்த துணி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ ஏதோ தவறுகளை விட்டு அப்பாற்பட்டவனை போல இருக்கக்கூடாது. தவறுகளை விட்டு அப்பாற்பட்டவன் அல்லாதாங்கிறத உறுதிப்படுத்தி ஆரம்பி. சுப்ஹானக மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக். இதை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு இடையில் உண்டான சண்டைகள், சச்சரவுகள், மனக்கசப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் சரியா அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா பாலிஷ் பண்ண மாதிரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லா சமூக வாழ்க்கை.
அது மட்டும் இல்லை, இந்த தஸ்பீஹ் என்பது அல்லாஹ்வால் எவ்வளவு கொண்டாடப்படுகிறது என்றால், அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை வலுப்படுத்துகிற பேர் ஆயுதமாக தஸ்பீகையே அல்லாஹ் தன் படைப்புகளுக்கே வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜின்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த படைப்புகளுக்கும். வானவர்கள் எடுத்துங்க, ஜின்கள் எடுத்துங்க, அறிவுள்ளவை அறிவற்றவை, பேசுகிறவை பேசாதவை, உயிருள்ளவை உயிரற்றவை, எதை வேணாலும் எடுத்துங்க, மொத்த படைப்பையும் அல்லாஹ் தஸ்பீஹால் சூழ்ந்து வைத்து, எந்த படைப்பா இருந்தாலும் அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல இருந்து விலகி போறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. மலக்குமார்களை பத்தி பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்கிறான் அல்லாஹ், படைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க? மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. குழப்பம் பண்ணி ரத்தத்தை ஓட்டி சண்டை போட்டு அவங்கள படிக்கிற சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், பிஹம்திக உன்னை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், வ நுகத்திஸு லக. தஸ்பீஹுடைய சிமிலியர் வேர்டு தான் குத்தூஸ்ங்கிறது. நுகத்திஸ் இருக்குல்ல, குத்தூஸ்ல இருந்து வந்தது. குத்தூஸ்னாலும் பரிசுத்தமானவன், குறைகளற்றவன் அர்த்தம். அதனாலதான் சஜிதாவில் ஓதுற துஆக்கள்ல தஸ்பீஹ்ல ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்திருப்பாங்க, சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே நெருக்கமான பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான். மலக்குமார்கள் தஸ்பீஹ்ல இருந்து விலகல. அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான், யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்துரூன். சோர்வே இல்லாமல் தளர்வே இல்லாமல் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். வானவர்கள் படைப்புகள், ஏனைய படைப்புகளை பத்தி பேசலாம் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம், 17வது அத்தியாயம் 44வது வசனம். 17:44. துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸபஉ வல் அர்து வ மன் ஃபீஹின். எனக்கு இதை சொல்லுகிற நேரத்துல எல்லாம் வரக்கூடிய இன்னொரு உணர்வு அப்படி பேரலா என்ன வந்துகிட்டே இருக்குன்னு கேட்டா, இந்த அரபியை நான் சொல்லுகிற பொழுது அதுல ஒரு சுவை கிடைக்குது பாத்தீங்களா? அந்த சுவைய என்னதான் தலைகீழ உருண்டு புரண்டாலும் தமிழ் சொற்கள்ல என்னால் கொண்டு வரவே முடியல. அது முடியாது. அந்த சுவைய அந்த சொல்லில, ஏனெனில் அந்த சொல் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சொல், இந்த சொல் அதுக்கு பேரலாக நாம தேர்ந்தெடுத்த சொல். அந்த சொல்லுக்கு இருக்கிற அந்த வசீகரம் அந்த சொல்லுக்கு மட்டும்தான் உரியது, வேற எந்த சொல்லிலும் அதை சொல்லிவிடவே முடியாது. சொல்ல பாருங்க, துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸபஉ வல் அர்து வ மன் ஃபீஹின். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துதித்து போற்றுகின்றன, துதிக்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. அவனை போற்றி துதிக்காத தஸ்பீஹ் செய்யாத எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா கல்லு, வெளியில் பார்க்குற மண்ணு, இங்க இருக்க மைக்கு, இங்க இருக்க இந்த லைட்டு, நான் போட்டிருக்க சட்டை, இது இருக்கிற பொத்தான், இதெல்லாம் தஸ்பீஹ் செய்து. ஒரு கேள்வி வரும்ல, வருதா வரலையா? வருதுல கேள்வி. அந்த கேள்விக்கு அடுத்து ஆன்சர் பண்றான்ல, வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். என்றாலும் அவை செய்கின்ற தஸ்பீஹை நீங்கள் அறிய மாட்டீர்கள், விளங்க மாட்டீர்கள். செய்யுது தம்பி, நிஜமாவே செய்யுது. இது இலக்கிய வார்த்தை இல்லை, இலக்கிய அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் இலக்கிய அர்த்தத்தை நேரடி அர்த்தம் இல்லாம 2வது அர்த்தம் கொடுப்போம்ல. சிங்கம் போல வந்தார் அப்படின்னா 4 கால்ல பல்ல ஈட்டிக்கிட்டு கோட் அப்படியே வந்தார், அப்படியே அர்த்தம். அது ஒரு இலக்கிய அர்த்தம் கொடுக்குறோம்ல, அப்படியே கம்பீரமா நடந்து வந்தாரியா அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஏதோ ஒரு 2வது அர்த்தம் கொடுத்து அல்லாஹ் சொல்லல. நெசமாவே தஸ்பீஹ் செய்து, வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அது எப்படி தஸ்பீஹ் செய்துங்கிறது உனக்கு தெரியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அவன் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறான். எதை சொல்லிட்டு எந்த பண்பு சொல்றான் பாருங்க. இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற பண்பு பேசலாம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஹிக்மத் இருக்கிறது. எல்லாம் வானத்திலே பறவைகள் பறக்கிறது, அல்லாஹ் பேசுகிறான். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வத் தைரு ஸாஃபாத்.
24:41 சொல்றான், வா அலம் தர அன்னல்லாஹு யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை நீங்கள் அறியவில்லையா? வத்தைரு சாஃபாத், அணிவகுத்து நிற்கிற பறவைகள், காலையில பாருங்க சாயங்காலம் பாருங்க அப்படியே அணிவகுத்து விதவிதமா நடனமாடி அப்படி நிக்கிற பறவை இருக்குது. அந்த பறவை தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருக்குது. சூரத்து ரஅத்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, 13வது அத்தியாயத்துல 13வது வசனம். வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, இடி டமால் இடிக்குதுல, அந்த இடி டம்னு உழுத, அது தஸ்பீஹ் செய்யுதுப்பா. அது அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி, அவன் மீது கொண்ட அச்சத்தால் மலக்குகளும் தஸ்பீஹ் செய்கிறார்கள், இடியும் தஸ்பீஹ் செய்கிறது, புகழ்ந்து தஸ்பீஹ் செய்கிறது. அப்போ இன்னும் இதுலயே போனோம்னா நீங்க கடைசியில ரமலான் இதுல முடிஞ்சு போயிடும் தஸ்பீஹ்ல. சூரத்துல ஆலான்னு சொல்லிவிட்டு என்னப்பா ஆலாவை காணோம், ஆலாவுக்கே வரல, சபிகளை நின்றிய இஸ்மு இருக்கு, ரப்பிக்கு இருக்கு, ஆலா இருக்கு, ஒரு வார்த்தையை தாண்டி வரலையேன்னு. அதனால நம்ம அடுத்ததுக்கு கடந்துருவோம். வேற தருணங்களை இன்னும் இது சம்பந்தமா பேசலாம், வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் நம்ம விவாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக 2 முக்கியமான செய்திகளுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கோம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த சப்பிகள் இருக்கிற சட்டம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் தான், நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வரணும். சப்பிகள் இருக்கிற சப்பிஹ் தஸ்பீஹ் செய், கட்டளை வாக்கியம், ஆர்டர் வாக்கியம். ஆர்டர் வாக்கியத்துல அல்லாஹ் கட்டளை மட்டும் செய்யணும்ல, செஞ்சுதானே ஆகணும். செஞ்சுதான் ஆகுற அப்படின்னா தஸ்பீஹ் செய்யறது கடமை, 5 நேரம் தொழுகிறது கடமை மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொல்றது கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல சுப்ஹானல்லாஹ் சொன்னா எக்ஸ்ட்ரா நன்மை அப்படி புரிஞ்சுக்கிறதா? ஒரு கேள்வி இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ் இந்த ஆர்டருக்கு என்ன பொருள்? வாக்கியம் ஆர்டர் தான், ஆனா அதுக்காக வேண்டி அது கட்டளையை கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய கட்டளையா தான் இருக்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. கட்டாயமாகவும் இருக்கலாம், கட்டாயம் இல்லாமலும் இருக்கலாம். இது எப்படிப்பட்டது, இதனுடைய சட்டம் என்ன, அது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது குறித்து நீங்கள் தேடிட்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, சப்பிஹ் அப்படிங்கிறது தஸ்பீஹ் செய்வீராக சிங்குலர். ரசூலுல்லாஹ் பார்த்து டைரக்டா பேசுது, நபியே நீர், அதெல்லாம் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. நபியே நீர்னு போட்டுட்டு தஸ்பீஹ் செய்வீராகன்னு போடுவாங்கல்ல, நீர் தஸ்பீஹ். ரசூலுல்லாஹ் பார்த்து டைரக்டா பேசுறான் அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா, ஏனைய முஸ்லிம்களுக்கு உள்ளதா? இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? இல்ல எல்லாத்துக்கும் உள்ளது, அதுக்கான ஆதாரம் என்ன? இந்த 2 சட்டங்களும் சட்டங்களாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். அதுக்கான தேடலோடு நீங்க நாளைக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம அது சம்பந்தமா விவாதித்து முடிவு செய்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.